என்று ஒற்றை வார்த்தையில் நம்முடைய புகழுக்கு ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விடுவார். அதனால் அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத்தை பெற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் புறத்திலே இருந்து அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசுகிற பொழுது காபாவை கட்டி எழுப்பக்கூடிய அந்த காட்சியை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசுகிறார். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இரண்டு பேரும் காபாவுடைய அந்த கட்டிடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி உயர்த்திக் கொண்டிருக்கிற பொழுது இப்படி பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களிடமிருந்து இந்த காரியத்தை நீ அங்கீகரிப்பாயாக என்று சொன்னார். ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும்? காபா யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய வீடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாருடைய நபி? அல்லாஹ்வுடைய நபி. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் இந்த காரியத்தை அவர் செய்திருக்க முடியாது. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் காரியத்தில்லாமல் எந்த மாற்றத்தையும் யாரும் செய்துவிட முடியாது. அப்படி இருக்க பைத்துல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய வீட்டை அவர்கள் கட்டி எழுப்புகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான கூலியை அல்லாஹ் தந்துவிட வேண்டும் என்பதுதான் நியாயமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டை அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் கட்டுகிற பொழுது அதை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் நியதி. அப்படி இருக்கிறபடி இந்த துஆவை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அந்த துஆவை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபாவை காரணம் இல்லாமல் பூர்த்தி செய்வார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி துஆ செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, நாங்கள் ஆற்றக்கூடிய இந்த காரியத்தை எங்களிடமிருந்து நீ அங்கீகரிப்பாயாக, கபூல் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அதன் பிறகு இரண்டு பிரார்த்தனைகளை செய்தார்கள். அந்த துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்தார். அந்த துஆவின் விளைவாகத்தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்தார்கள் என்பது தஃசீர் அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்து. எனவே அல்லாஹ்வுடைய மக்பூலியத்தை பெற்றால்தான் காலகாலமாக தலைமுறை தலைமுறையாக நாம் செய்யக்கூடிய காரியம் நின்று நிலைத்திருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிராமங்களில் நம்ம என்னைக்காவது பயணம் செய்கிற பொழுது நம்ம ஊர்களில இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டை கருத்தில் கொண்டு பார்த்தால் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கும், அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கும், பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கும். அதே தெருவில் பார்க்கணும்னு சொன்னால் புதிய கட்டிடங்களுக்கு இடையிலே ஒரு பழைய கட்டிடம் ஒன்று இருக்கும். அந்த கட்டிடத்தை சுற்றி காட்டி நம்ம இடத்திலே சொல்லுகிற பெருமக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு காலத்துல ஊருக்கே சோறு போட்டவங்க இல்லை, ஒரு காலத்துல ஊருக்கே சோறு போட்டார்கள். இன்னைக்கு அந்த தலைமுறையே சோற்றுக்கு வழி இல்லாமல் அழைச்சிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பழைய ஆட்சியெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. என்ன ஆட்சி ஏதாச்சுன்னு தெரியல. அது வாழாவட்டி கொடுக்கும் என்று அந்த வீட்டை பார்க்கிற பொழுது ஒரு கேள்வி வீட்டை பார்ப்பதை போல அஞ்சி நடுங்கி பார்க்கிற காட்சிகளை பார்க்கிறோம். எந்த காரணம் என்றால் தலைமுறை தலைமுறையாக பயன்பட வேண்டிய ஒரு இல்லம், ஒரு வீடு, ஒரு மாளிகை, ஒரு குடும்பத்தின் சேவை, அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு மக்பூலியத்தை இல்லாமல் போன காரணத்தினால் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சறுக்கல் ஏற்பட்டு உலகத்தின் அங்கீகாரத்தை, அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய பெருமக்களுடைய அங்கீகாரத்தை அது இழந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த மக்பூலியத்திற்கான துஆவை அங்கீகரித்ததன் விளைவாக இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு காபா நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொள்கிறோம். நேற்றும் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பும் கடந்த வாரங்களிலும் இன்றுமாக உம்ராவுக்கு பயணம் சென்றவர்கள் போன் பண்ணுகிற பொழுது தொலைபேசியை அழைத்து பேசுகிற பொழுது தவாஃபே செய்ய முடியல, அவ்வளவு கூட்டமாக என்று சொல்றார். கியாமத் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவின் செயல்பாட்டை, அதன் மகத்துவத்தை, அதை சுற்றி இருக்கிற இடங்களில் பொழிகிற அருள்வழியை என்று நினைத்து செய்வார். காரணம் அது மக்பூலியத்துக்கான அடையாளம் என்று பெருமக்கள் சொல்வார். பெருமக்களே, ரமலானை நாம் அடைய என்பதே
புதிதாக வைத்திருந்தால் மட்டும் போதாது, அகத்தையும் நாம் புதிதாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய உடலை நாம் எப்படி தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அதே போல நம் உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆடையை நாம் சுத்தமாக வைத்திருப்பதை போல நம்முடைய ஆன்மாவையும் இதயத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த பயிற்சியை தான் ரமலான் நமக்கு தெரிவிக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்புறமான அடையாளங்களை தாண்டி, புறத்தோற்றங்களை தாண்டி, முகப்பொழிவை தாண்டி அந்தரங்கத்தை கல்வியை சுத்தப்படுத்துகிற பழக்கத்தை ஆற்றலை அந்த சகாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதனால்தான் அவர்கள் எல்லா இடத்திலேயும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்களையும் அவர்கள் பார்த்து பழகிக் கொண்டார்கள். சகாபாக்களுடைய வாழ்க்கை அதுதான். போர்க்களங்களுக்கு செல்லுகிற பொழுது லட்சக்கணக்கான எதிரிகள், ஆயிரக்கணக்கான எதிரிகள் தன்னுடைய எல்லா விதமான ஆயுதங்களோடு போர்க்களத்திற்கு அவர்கள் சந்திக்க வருகிற பொழுது அவர்கள் ரொம்ப தைரியமாக இருப்பதை போல தெரிவார்கள். ஆனால் சகாபாக்களுடைய கூடாரத்தில் இருந்து எந்த அசைவும் வராது, எந்த சலனமும் இருக்காது, எந்த சலசலப்பும் இருக்காது. எதிரிகள் உணவு பார்ப்பதற்காக சகாபாக்களுடைய கூடாரத்திற்கு உணவாளிகளை அனுப்பிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறோம், போரிலே தோல்வி ஏற்பட்டுவிடக் கூடாது என்று ஒரு தைரியத்தை வரவழைப்பதற்காக நாம் ஆட்டம் பாட்டம் என்று கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோம், குடிக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எதிர்ப்புறத்தில் இருந்து எந்த சத்தமும் காணவில்லையே, போய் பார்த்துவிட்டு வாருங்கள் என்று எதிரிகள் உணவாளிகளை அழைத்து பார்த்தால் நம்முடைய சகாபாக்கள் தொழுகையிலே ஈடுபட்டிருப்பார்கள், விவாதங்களிலே ஈடுபட்டிருப்பார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள், ரப்புக்கும் நமக்குமான ஒரு கனெக்ஷனை வலுவாக உருவாக்கிக் கொண்டிருப்பார்கள். அதனால் தான் எண்ணிக்கையில் குறைந்திருந்த பொழுதும் கூட சகாபாக்களால் போர்க்களத்தில் வெற்றி பெற்ற முடித்ததற்கு என்ன காரணம் என்றால் உள்ளம் வலிமையாக இருந்தது, ஆன்மா வலிமையாக இருந்தது, அந்த இதயம் அது மிக தூய்மையாக அப்படி பெற்ற பாவக்கலைகள் இல்லாமல் இருந்தது என்பதை நாம் வரலாறு நடுவில் பார்க்க முடியும். ஒரு செய்தியின், ஒரு சம்பவத்தின், ஒரு காட்சியின் 2 பக்கங்களை பார்க்கும் ஆற்றலை இந்த உள்ளத்தின் வலிமையின் காரணத்தினால் இறைநேசர்கள் சகாபாக்களை பெற்றிருந்தார் என்று பார்த்தோம். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செய்தியிலே இப்படி சொல்வார்: உன்னுடைய மனைவி உனக்கு எதிராக செயல்படுகிறார் என்று சொன்னால், உன்னுடைய வாகனம் ஏதேனும் ஒரு கட்டத்தில் உனக்கு உதவாமல் பழுதுவிட்டிருக்கிறது என்று சொன்னால், நீ புரிந்து கொள், நீ ஏதோ ஒரு பாவத்தை செய்திருக்கிறாய் என்றார். ஒரு அடியார் ஒரு பாவத்தை செய்திருக்கிற பொழுது அவனுடைய சக்தியே அவன் இழக்கிறான் என்பதை தாண்டி அவனுடைய கட்டுப்பாட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் அவனுக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். படைத்தவர்களுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை ஒருவன் செய்கிற பொழுது அவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்களும் இவனுக்கு மாறுதல் செய்கிறார்கள். அல்லாஹ் அதை ஏற்பாடு செய்வான். நீ ஒரு பாவத்தை செய்கிற பொழுது, உன்னுடைய மனைவி உனக்கு மாறு செய்கிற பொழுது, உன் சொல் பேச்சை கேட்காமல் போகிற பொழுது, உன் பிள்ளை உன்னை மதிக்காமல் போகிற பொழுது, அல்லது ஏதேனும் ஒரு இடத்திற்கு அவசரமாக செல்ல வேண்டும் என்று நீ ஒரு வாகனத்தை எடுத்து செல்லுகிற பொழுது அந்த வாகனம் உரிய இடத்திற்கு செல்வதற்கு உனக்கு உதவவில்லை என்று சொன்னால், நீ ஏதோ அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்திருக்கிறாய் என்றார். அந்த பாவத்தின் விளைவின் காரணத்தினால் உன்னுடைய மனைவி உனக்கு மாறு செய்கிறார், உன் கட்டுப்பாட்டில் இருக்கிற உன் வாகனம் உனக்கு மாறு செய்கிறது, உன்னிடத்திலே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் உனக்கு மாறு செய்கிறார்கள், எல்லாமே உனக்கு மாறு செய்வதற்கு இதுதான் காரணம் என்று இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். நாம இருந்தால் என்ன செய்வோம்? மனைவி மாறு செய்துவிட்டால்
இரண்டு பக்கங்களை பார்க்கும் ஆற்றலை இந்த கல்வி சுருமியாகத்தான் நமக்கு கற்றுத் தருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யாருக்கேனும் தர்மங்களை செய்கிற பொழுது அவர்கள் வெறுமனே அந்த காசை கொடுக்க மாட்டார்கள், அந்த தானம் செய்யக்கூடிய அந்த காசை அத்தனை பூசி கொடுத்தார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யாருக்காவது சதகா செய்கிற பொழுது அந்த நாணயத்தை அந்த தானம் செய்யக்கூடிய அந்த பொருளில் அத்தனை பூசி கொடுப்பார்கள். உடனே இருப்பவர்கள் என்ன நீங்க தர்மம் செய்யக்கூடிய அந்த காசில் அத்தனை பூசுகிறீர்களே என்று கேட்கிற பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், நான் தானம் செய்யக்கூடிய இந்த காசு ஒரு ஏழையின் கைகளுக்கு செல்லவில்லை, அல்லாஹ்வுடைய கஸானாவுக்கு போகிறது. அல்லாஹ்வுடைய கஸானாவுக்கு போகக்கூடிய இந்த காசு வாசனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இப்படி செய்கிறேன் சொன்னார். ஒரு செயல் தான். அந்த செயலின் இரண்டு நோக்கங்கள், அவருடைய உள்ளம் வலிமையாக இருக்கிற காரணத்தினால், ஈமானின் ஜோதியால் ஒளி வீசி இருக்கிற காரணத்தினால், இத்தகைய குணாதிசயங்களை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவாற்றலை ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய பெருமக்களுக்கு தருகிறார். ஒரு இளைஞர் சொன்னார், நான் பொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் சஜதாவில் இருந்து எழுந்திருக்கிற பொழுது அல்லாஹ் என் நெற்றியில் முத்தமிட்டு அனுப்புகிறார், நான் உணர்கிறேன் என்று சொன்னார். நான் சுஜூதிலே இருந்து எழுகிற பொழுது என் ரப்பை என் நெற்றியிலே முத்தமிட்டு அனுப்புவதை போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறது, நான் அதை உணர்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய தொழுகைகள் இபாதத்துகள் அப்படியாக இருக்கிறது. அவசர அவசரமாக நாம் வருகிறோம், ஓடோடு இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த பரபரப்பான உலகத்தில் நாம் அப்படித்தான் வேக வேகமாக வருகிறோம். வந்தவர்கள் அவசர அவசரமாக நாம் கொடுக்கிறோம். அந்த கொடுகையில் நமக்கே அதனுடைய கொடுகைக்கு நாம் ஒரு வார்த்தை போடுகிற பொழுது, ஒரு மதிப்பெண் போடுகிற பொழுது, என்ன மதிப்பெண் போடுவோம் என்று நாம் யோசித்து பார்த்தா இன்றைக்கு சுண்ணத் தொழுகிறோம், தொழுகை தொழுகிறோம், அஸ்ர் தொழுகிறோம், இன்னென்ன இபாதத்துகளை செய்திருக்கிறோம். நாம் நம்முடைய இபாதத்துகளுக்கு என்ன மதிப்பீடுகள், என்ன மதிப்பெண் போடுவோம் என்று யோசித்து பார்த்தா நமக்கு யோசிக்கிறோம். நாம் பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு நமக்குமான ஒரு நெருக்கத்தை, அந்த கனெக்ஷனை அதை புதுப்பிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இபாதத்துகள் விஷயத்தில் அதிகமான ஆர்வத்தை நாம் இன்னும் செய்ய வேண்டும். ரமலானுடைய முந்தைய காலகட்டங்களில் எனக்கு குர்ஆனை ஓத தெரியாது என்ற நிலை இருக்குமாயின் நாம் குர்ஆனை ஓத பழக வேண்டும். குர்ஆனில் எனக்கு ஒரு 5 சூரா மட்டும்தான் தெரிந்திருந்தால் போதாது. 2024 ரமலான் வந்த பொழுது நான் 20 குட்டி குட்டி சூறாக்களை மனப்பாடம் செய்தேன் என்று நான் சொன்னால் அந்த ரமலான் அர்த்தமுள்ள ரமலானாக இருக்கும். ரமலான் இந்த ரமலான் வந்த பொழுதுதான் நான் தொழுகைகளுக்கு பின்னாலே ஓதக்கூடிய திக்ருகளையும் அல்லாஹ்களையும் தஸ்பீஹாத்துகளையும் நிறைய மனப்பாடம் செய்து கொண்டேன் என்று சொன்னால்தான் நம்முடைய இபாதத்தை கண்ணியமான இபாதத்தாக நம்முடைய ரமலானை நாம் கண்ணியத்திற்காக நாம் ஆக்க வேண்டும். கடந்த ரமலானில் இருந்ததை போன்று நாம் இந்த ரமலானில் இருப்போம் என்று சொன்னால், கடந்த ரமலானில் இருந்ததை போன்ற ஒரு 3 சூறாக்களை வைத்துக் கொண்டே நாம் காலத்தை ஓட்டுவோம் என்று சொன்னால், நாம் ரமலானை கண்ணியப்படுத்தி நாம் ஒருவரும் ஆக முடியாது. அதற்கான ஒரு பயிற்சிகரமாகத்தான் இந்த ரமலான் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். நம்முடைய பிள்ளைகள் ஓதவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஓத சொல்லுங்கள், அதுதான் முறையானது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் மாலை மகரிப் நேரத்தில் 5 சாய்ந்து விட்டால் பெரியவர்களுக்கு தெரியும், அவர்கள் அந்த வீடுகளில் உட்கார்ந்து மாலை நேரத்தில் பத்தியை கொடுத்து விட்டு யாருக்கு சூறா ஓதுவார்கள், சூரத்தில் வாக்கியா ஓதுவார்கள், சூரத்தில் ரஹ்மான் ஓதுவார்கள். இதையெல்லாம் ஓதுகின்ற பழக்கம் இருந்தது. வெளியே சென்று விட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நம்முடைய தந்தைமார்கள் பையன் இன்னைக்கு யாசின் ஓதுனாரா, சூரத்தில் ரஹ்மான் ஓதுனாரா, இல்ல சூரத்தில் வாக்கியா ஓதுனாரா என்று கேட்பார்கள். அப்படி ஓதுனால்தான் நமக்கு இரவு நேரத்தில் சாப்பாடு கிடைக்கிறது. இன்றைக்கு அந்தி மாலை சாய்ந்து விட்டால் எல்லோரும் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னாலே அப்படியே மந்திரிக்கின்ற கோழியை போல சாப்பிடுகிறோம். நம்முடைய தாய்மார்கள் அதுதான் நம்முடைய கவனம் கொடுத்து போகிறது. நாம் தொலைக்காட்சிகளுக்கு பின்னால் முன்னாலே உட்கார்ந்து கொண்டு நரம்புடைய வளர்க்குமார்கள் வளரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாம் வாழ்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திலே எங்கிருந்து வளர்த்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ் எப்படி கபூல் செய்வார் என்பதை யோசிக்க வேண்டிய கடமை பொறுப்புடன் பேசுகிறது. இந்த ரமலான் வருகிற பொழுது நான் குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டேன், 2 ஜுஸ்வை நான் ஓத கற்றுக்கொண்டேன், ஒரு 10 சூறாவை நான் மனப்பாடம் செய்து கொண்டேன். தொழுகைகளுக்கு பின்னாலே ஓதக்கூடிய அவுராதுகளை, திக்ருகளை, தஸ்பீஹாத்துகளை நான் நிறைய கற்றுக்கொண்டேன். நமக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், தொழுகை முடிந்தவுடன் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் கடகடன்னு எண்ணிட்டு நாம் எப்படி சொல்றோம் ஓடிட்டு. இது ஒரு காலகட்டம். இப்ப எப்படி கேட்டீங்கன்னா, இமாம் சலாம்
இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். இறைவா எனக்கு மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் வழங்குவாயாக என்ன இந்த துஆவை நீங்கள் எப்ப கேட்கணும்? பானுக்கும் இகாமத்துக்கும் விடையே கேட்கணும். சரி, இகாமத்துக்கும் இமாம் தக்பீர் கட்டுவதற்கு விடையே துஆ இருக்கிறது. அந்த துஆ என்ன? அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹத்தாயா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிபி. இறைவா என்னையும் பாவத்தை விட்டு என்னை தூரமாக்கி, எப்படி கிழக்கையும் மேற்கையும் நீ தூரமாக்கி விட்டிருக்கிறாயோ அதே போல எனக்கு பாவத்தை ஒன்னா சேர்க்கிறாரே கண்ணத்தை பிரித்து வைக்கிறேன் ரப்பிடத்தை கேட்கிறேன். இப்படியெல்லாம் சின்ன சின்ன துஆ இருக்கிறது. ஆனால் நாம் அந்த துஆக்களை கற்றுக்கொள்வதில்லை. அவசரமாக ஓடோடி வருகிறோம். வந்தவர்கள் அவசர அவசரமாக பொழுதுவிட்டு அவசர அவசரமாக நாம் ஓடி போய் விடுகிறோம். இப்படியெல்லாம் பொழுது முடித்து சலாம் கொடுத்தவுடனே நம்ம செல்போன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம். இப்படி பார்க்கறதுனா பொழுதையே கூடாது பல பேர் நினைச்சு வச்சுக்கிறோம். அதை ஓப்பன் பண்ணி மொபைல் எப்படி பார்க்கலாம்? என்ன அல்லாஹ் ஓட்டி பேசுகிறாங்க. உன் தொழுகையை நான் எடுத்துக்கிட்டேன். அதே நம்ம பார்க்கிறோம். 5 நிமிஷம் கழிச்சு பள்ளிவாசல் வெளியில போய் அந்த மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கிறதா என்ன? இனி ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் அத்தையாக்கு உட்கார்ந்து பேசுவான். மாப்பிள்ளை அத்தையாக்கு உட்கார்ந்துக்கிறேன், அப்புறம் வரேன், அப்புறமே போன் பண்றேன் பேசக்கூடிய ஒரு காலம் வரும். இபாதத்துகள் என்பது விளையாட்டு அல்ல. பள்ளிவாசலுடைய கண்ணியம் என்பது அது விளையாட்டு அல்ல. பள்ளிவாசலையும் அல்லாஹ்வுடைய ஆசார்களையும் நாம் கண்ணியப்படுத்துகிற பொழுது அதன்படியாக நம்முடைய வாழ்க்கை இன்மையில் வருகையில் மேம்படும். நம்முடைய வாழ்க்கையில் வழக்கத்தை ஏற்படும். நம்முடைய குழந்தையுடைய வாழ்க்கையிலே வழக்கத்தை ஏற்படும். அத்தகைய நல்ல பண்புகளை, நல்ல துஆக்களை குர்ஆனை ஓதத் தெரியவில்லை என்று சொன்னால் ஓதுகிற அந்த வாழ்க்கை இந்த ரமலானில் பெற வேண்டும். அடுத்த ஆண்டு ரமலான் 2025 வருகிற பொழுது நாம் 2024 ரமலான் என் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. 2022, 23 போன்ற அல்ல இந்த ரமலான் என்று நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் வழியாக நமக்கு தந்துள்ளார்கள். நம்முடைய முன்னோர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு துஆ இருக்கிறது. என்ன துஆ சொன்னா, ரமலான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டே இருக்கிறது. இறைவா என் வாழ்நாளின் கடைசி ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிவிடாதே என்று பிரார்த்தனை செய்வார். நாமும் அப்படி பிரார்த்தனை செய்வோம். இறைவா என் வாழ்நாளின் கடைசி ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிவிடாதே, சொர்க்கத்துக்கு என்னை அழைத்துச் செல்லக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை ஆக்குவார்கள் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பொன்னான பொழுதுகள் ரமலானுடைய ஒவ்வொரு மணித்துளிகளும் ஒவ்வொரு நிமிடமும் அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகத்தான ஒரு நேரம் என்பதை நாம் கவனத்திலே கொண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிடணும்னா எல்லாத்தையும் அவசர அவசரமா பண்றோம். மதிப்பு மிக்க கிடைத்த கைய 1000 மாதங்களை விடவும் சிறந்த இரவுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடைசி 10 நாட்களை நம்முடைய தாய்மார்கள் பசார்களில் பர்ச்சேஸ், அதை விட ஷாப்பிங் இந்த காலகட்டத்திலே செலவழிக்கிறார். 10 நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சன்லயே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு சமைச்சு போடுறது, பச்சை கடை வச்சு போட்டா இது செய்யறது, கஞ்சி செய்யறது, அதுக்கான துணை சாதனங்களை அரங்கு இதிலே எல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் விவாதத்துகளுக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆண்கள் அதற்கான வாழ்க்கை நம்முடைய தாய்மார்களுக்கு வழங்க வேண்டும். நீ கிச்சன்ல உட்கார்ந்து இன்னைக்கு என்ன பண்ண, வடை செஞ்சியா, நேற்று செஞ்ச மாதிரி செய்ய வேண்டியதானே என்ன நாம் அவர்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. அவர்களுக்கும் ஆசனம் இருக்கிறது, அவர்களுக்கும் மறுமையின் வாழ்க்கை இருக்கிறது, அவர்கள் மீதும் தொழுகை கடமை, அவர்கள் மீதும் விவாதத்திலே கடமை என்பதை நாம் இந்த நேரத்தில் கடமையை செய்ய வேண்டும். அதே போல தரவை சொல்வதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் குறிப்பாக நம்முடைய இளவட்ட பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பைக் எடுத்து ரேஸ் வீதி நீங்க மவுண்டோட வந்து பாருங்க. அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பைக் ரேஸ் பண்ணுங்க, ரய்யான் மாதிரி தனியா ஒரு சொர்க்கம் வச்சிருக்கோம் உங்களுக்கு, அதுக்குள்ளே உங்களை உள்ள அனுப்பி சொன்னாங்க. ஏன் ரமலானுடைய மாதத்தில் பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நேரத்தில் பைக் எடுத்து நீ வெளியே போகக்கூடாது, ஏன் நம்மளால சொல்வது தைரியம் இல்லாமல் போயிடும், ஏன் சொல்லக்கூடாது? இரவு நேரத்தில் தராவியுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு பல நேரத்தில் பள்ளியில் தராவி தொழுகை நடக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் பைக் எடுத்துக்கிட்டு சுற்றுறது, ரேஸ் பண்றது, 4 பேர் பைக்கில் உட்கார வச்சு சுற்றுறது, இரவு முழுக்க சுற்றி கொண்டே இருப்பது, இவெல்லாம் நல்ல பழக்கம் அல்ல. அது ரமலானை வாழ்வதற்கு உச்சவாளிகளாக நாம் போய்விடுவோம். ரமலானை கண்ணியப்படுத்தும் சிறந்த தலைமுறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய தாய்மார்களையும் நம்முடைய இளைஞர்களையும் ஆக வாய்ப்புடைய வாய்ப்பை நம்புவார்களாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மாதவ சபையின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் பள்ளியில் வைத்திருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மத்தியத்தில்
இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாக வந்திருக்கும் மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் அவர்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளித்துறை தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள். नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அழகான முறையில் நமது சிந்தைக்கு ஒரு நல்ல கருத்தினை நம் எண்ணங்களில் பதிவு செய்து அமர்ந்திருக்கும் மௌலானா மௌலவி எஸ்என் ஜாஃபர் சாதிக் அவர்களுக்கு பள்ளியின் செயலாளர்கள் கொண்டாடி போட்டு கௌரவிப்பார்கள். மறை கற்கை அடுத்ததாக ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலானா மௌலவி ஷாவுல் அமீன் சாரி அவர்களுக்கு துணைத் தலைவர் ஹாஜி கபாலன் அவர்கள் முன்னாடி பொறுப்பை சிறப்பு செய்வார்கள். அடுத்ததாக நமது பள்ளியின் தலைமை இமாமும் சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் செயலாளரும் ஆகிய மௌலானா மௌலவி அப்துல் கதீர் சிராஜி அவர்களுக்கு அந்த பள்ளியின் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் நாகூர் அவர்கள் சாதனைக்கு வகையாற்றுகிறார்கள். அடுத்ததாக சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமாவுடைய பொருளாளர் மௌலானா மௌலவி இத்ரிஸ் ஜமாலி அவர்களுக்கு பள்ளியின் தலைவர் ஆட்சி காஜாபுரத்தில் சாதனைக்கு சிறப்பு செய்தார்கள். நாரேகத்திற்கு அஜயத்தவர்களின் சிறப்புரைக்கு பின் இந்த பரிசு வழங்கும் நிகழ்ச்சி உடனடியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துள்ளோம். அதுவரை அமைதிக்காக இந்த விழாவில் சிறப்பிக்கக்கூடிய நிர்வாகம் வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தயவுசெய்து உள்ளே அமரக்கூடிய கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வில் வாழ்த்துறை வழங்க நமது பள்ளியின் துணை தலைவர் அல்ஹாஜ் கபாலன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் சங்கைக்குரிய உலமா பெருமக்களை மற்றும் அல்லமின் மஸ்ஜித் ஜமாத்தார்களை உங்கள் அனைவர்களையும் வருட வரவேற்பதோடு ஜமாத்துல் உலமா உடைய தொடர்பும் இந்த பள்ளி இந்த ஜமாத்துள்ள தொடர்பையும் ஒரு 2 நிமிஷத்தில் நான் பேசி முடிச்சிடுறேன். 2017 காலங்களில் நான் முத்தவலியாக இருக்கும்போது நம்முடைய மாநில தலைவர் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு இந்த ஜமாத் உலமா பதவியை நியமித்தார்கள். அப்போது இந்த பள்ளியில் கடந்த ஆண்டு விழா கூட்டத்தில் ஹஸ்ரத் பெருந்தகை அவர்கள் வந்து இதனை அமர்ந்தார்கள். அப்போது வரவேற்பு ஆற்றிய அவரிடம் நான் சொன்னேன், பொதுவாகவே ஜமாத்துல் உலமா என்றாலே உலமாக்களுக்கு இருக்கின்ற ஒரு நலவாரியமாக இருந்தது. மேலும் பொதுமக்களுக்கு முக்கியமான மார்க்க சட்ட ஆலோசனைகளை கொடுப்பது. இப்போது ஹசரத் அவர்களே, உங்கள் மேல் உங்கள் தோள்பட்டையில் பெரும் பொறுப்புகள் இன்ஷா அல்லாஹ் வரும். ஏனென்றால் அப்போது 2019 தேர்தல் வரப்போகுது. இது 2017 நடக்குது. நான் சொன்னேன், அவர்களிடம் வாழ்த்து தெரிவித்து விட்டு நம்ம ஜமா சார்பாக வாழ்த்து தெரிவித்து விட்டு நான் சொன்னேன், உங்கள் மேல் இனிமேல் பெரிய பொறுப்பு ஒன்று வைக்கப்படும். அந்த பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு என்றால், இங்கே தமிழ்நாட்டில்
சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களிடம் வரும். நீங்கள் மஸ்தியர்களாக இருப்பீர்கள். ஆகையால் இன்ஷா அல்லாஹ் அந்த கடமையை நிறைவேற்ற அல்லாஹ் உங்களுக்கு பலத்தை கொடுப்பான் என்று நான் சொன்னேன். இப்போ எனக்கு புல்லறிக்கை சொன்னேன். அடுத்தபடியாக இந்த வருஷம் சென்னை ஜமாத் உலமா உடைய செயலாளர் நமது பாசத்துக்குரிய நமது தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல்-ஹாஜ் அல்-ஹாஃபிஸ் என் அப்துல் காதிர் சிராஜி அவர்கள் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். மொத்தம் ஜமாத் உலமாவும் இந்த அல்லாமி மஸ்ஜித் மதரசாவும் மிக நெருக்கமாக இருந்ததை உங்களுக்கு சுட்டி காமிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தலைப்பு ரமலானே வருக என்ற அருமையான ஒரு தலைப்பு இது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த வரக்கூடிய இந்த லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்கள் சிறந்த இரவை உலக மக்கள் முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் அது கிடைக்கிறதுக்கு நான் துஆ செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ். நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால் 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் மதரசாவுடைய ஆண்டுகள் நடைபெற்றிருக்கிறது. அதற்கான பரிசுகளுக்காக வேண்டியும் குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஹஸரத்துடைய உரை 9-15 மணி வரைக்கும் நடைபெறும். அதற்கு பின்னாடி பரிசு கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இஷாவுடைய தொழுகை நடைபெறும். அடுத்து பன்னூற்றுக்கணக்கான ஆய்வுகளை தமிழகத்திற்கு தமிழகம் கடத்தும் சேவையாற்றுவதற்கு தந்த அத்திக்கடை வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் ஆழமான கருத்துக்களை நல்ல உபதேசங்களை தமிழ் பேசும் முஸ்லிம்கள் இருக்கும் எல்லா இடத்திலேயும் போய் சொல்லக்கூடியவர்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள். ஜகாத் இஸ்லாத்தினுடைய வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற தலைப்புடைய பொருள்களை நமக்கு மத்தியிலே உரையாற்றுவார்கள். அவருடைய உரையாற்றுமாறு அனுப்புவார்கள். பதிலை எதிர்பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதத கல்கிஹி வரிதாக நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. اللهم رب الحل والكرام رب المشارق الكرام رب البيت الكرام رب الركن والمقام أبلغ لسيدنا ونبينا وشيخنا محمد صلى الله عليه وسلم من السلام تحية وسلاما. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي لا تحيلتي أدركني يا شفيع المذنبين. اللهم ألهمنا مناشد أمورنا وأعذنا من شرور أنفسنا. اللهم يا حق انصرني على الحق. آمين. நான் பேசி நிறுத்தினாதான் உங்களுக்கு பரிசு. ஓகே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையில் நம்முடைய இந்த அலமீன் பள்ளிவாசலில் இணைந்து நடத்துகிற ரமதான் வரவேற்பு நிகழ்ச்சியினுடைய தலைவர், நாங்கள் எல்லாம் பெரிதும் மதிக்கின்ற சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய பெருந்தலைவர் கணியத்திற்குரிய சாதி அவர்களே, முன்னிலையேற்றிருக்கிற இந்த பள்ளிவாசலினுடைய கணியத்திற்குரிய நிர்வாக பொறுப்புகளே, சிறப்பான முறையில் வரவேற்புரையும் தொகுப்புரையும் வழங்கிக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர், சென்னை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய செயலாளர், இந்த பள்ளியினுடைய தகுதி வாய்ந்த இமாம் ஹதரத் கந்தரி அவர்களே, எல்லாரையும் அவர்களே சொல்லணும்னு ஆசை. ஆனால் அதற்கு 7 மணிலேருந்து என்கிட்ட சொன்னாங்க 9:15 வரை நீங்க பேசணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ கரெக்டா மணி 8:35. ஒரு பெருந்தலைப்பு, வறுமை ஒழிப்பு திட்டம். எத்தனையோ 5 ஆண்டு திட்டங்கள் வந்தமைக்கும் ஒழிக்க முடியாமல்
அரசுகள் திணறிக் கொண்டிருக்கிற ஒரு பெருந்தலைப்பை ஜக்காத்து சதக்கா என்கிற காரியங்களை வைத்து முகமது ரசூலுல்லாஹ் தன்னுடைய 23 ஆண்டு கால ஏகத்துவ வாழ்க்கையில் எப்படி இல்லாமல் ஆக்கினார்கள், ஒழித்து காட்டினார்கள் என்பதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய நிர்பந்தம் நமக்கு உண்டு. அருமையானவர்களே, ரமதான்ல நாம் அதிகமா கேட்கிற துவா எல்லோருக்கும் தெரியும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான். என்ன அர்த்தம்? ரமதான் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய். பரக்கத்னா என்ன? பரக்கத்னா என்ன கேட்டா உடனே பதில் சொல்ல முடியாது. அதுதான் பரக்கத். எது கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அல்லாஹ்னா யாரு சொல்லுங்க பார்ப்போம். பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படி ஸ்தம்பிச்சு தான் பதில் ஆரம்பிப்பார். அதுபோல பரக்கத்னா என்ன நான் புரிவதற்காக சொல்வேன். மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. அப்படி மதீனாவுக்கு வந்த முதல் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் படுத்திருக்கிறாங்க. அந்த இரவு நேரத்தில் திடீர்னு குளித்த பெருமான் சஹாபிகளையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு மதீனாவில் இருக்கிற அன்சாரி தோழர்கள் சொன்னாங்க, மக்கால இருந்து வந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு உங்களுடைய வீட்டு திண்ணையில படுத்திருக்கிறாங்க. அவங்க போர்த்தி படுக்கிறதுக்கு பெட்ஷீட் இல்லை, போர்வை இல்லை, அதுக்கு குளிர்ல ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப அவங்கெல்லாம் ஏற்கனவே மக்காவில் செல்வந்தர்களாக இருந்தவங்க, பணக்காரர்களா இருந்தவங்க. எனக்காக, அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என் கூட வந்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் மக்கால இருந்து வந்த ஒருத்தங்களா பொறுப்பேற்றுக்குங்க அப்படின்னு ஒருத்தங்களுடைய பேர் வச்சு கொடுத்தாங்க. அதில் அப்துர்ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபிகள்ல மிக செல்வந்தர் என்று அறியப்பட்ட சஹாபி. அப்துர்ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹுவை சஅத் இப்னு ரபீஅ் என்கிற அன்சாரி தோழருடைய கையில் வச்சு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, சஅத், நீங்க சாப்பிட்டா அவர் சாப்பிடணும், நீங்க சந்தோஷமா இருந்தா அவர் சந்தோஷமா இருக்கணும், உங்கள ஒருவராக அவர் நீங்க கருதிக்கணும், சரியா? கூட்டிட்டு போங்கன்னு. சஅத் இப்னு ரபீஅ் அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுடைய வீடு ஒரு சாதாரண ஒரு மண் குடிசை. அந்த மண் குடிசைக்குள்ளார கூட்டிட்டு வந்து வீட்டுல இருந்த ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அந்த வீட்டுக்கு நடுவாக கட்டினாங்க. நடுபக்கமா கட்டிக்கிட்டு சொன்னாங்க, அப்துர்ரஹ்மான், ஆதா பைத்துக்க, இது உன் வீடு, ஆதா பைத்தி, அது என் வீடு. பெட்ஷீட்டுக்கு அந்த பக்கம் உள்ளது என் வீடு, பெட்ஷீட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது உன் வீடு. யாராவது இது யார் வீடுன்னு கேட்டா சஅத் வீடுன்னு சொல்லி என்ன கேவலப்படுத்தினாங்க. யாராவது இது யார் வீடுன்னு கேட்டா சஅத் வீடுன்னு சொல்லி என்ன கேவலப்படுத்தினாங்க. சரியா? படுக்க போட்டு போயிட்டாங்க. சஅத் அந்தான படுத்திருக்கிறாங்க, அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கம் படுத்திருக்கிறாங்க. திடீர்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சாங்க. முடிச்சு ஓடி அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தட்டி எழுப்பிட்டு சொன்னாங்க, அப்துர்ரஹ்மான் எழும்புங்க, விடிஞ்சு அவங்களுக்கு கல்யாணம்னா. அப்துர்ரஹ்மான் கேட்டாங்க, எனக்கு கல்யாணமா? என்ன சொல்றீங்க? ஆமா, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நீ சந்தோஷமா இருந்தா அப்துர்ரஹ்மான் சந்தோஷமா இருக்கணும்னாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கிறேன்ல, அப்ப நான் சந்தோஷமா இருந்தா நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதனால உங்களுக்கு விடிஞ்சா கல்யாணம். அப்துர்ரஹ்மான் சொன்னாங்க, மதுரைக்கு எந்த வழியும் இல்லையே, நான் இருக்கிறேன். சஅத் சொன்னாங்க, நான் இருக்கிறேன், நான் தாரேன். அதற்கு அப்துர்ரஹ்மான் சொன்னாங்க, வேணாம், ஏற்கனவே நான் ஒரு பாரம், எனக்கு நீங்க தான் எல்லாமே செய்வீங்க. கல்யாணம் ஆகிட்ட மனைவி வருவாங்க, அந்த மனைவி இரண்டாவது பாரம். ஒரு ஆளுக்கு எல்லாம் பார்க்கிற நீங்க அடுத்து இன்னொருவருக்கு பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம், முடியாது, அல்லாஹ் மேல சத்தியமா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். அப்துர்ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குடிமானத்தை பார்த்த பின்னால ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படின்னா, என் கல்யாணத்துக்கு நீங்க மகன் தர்றீங்கல்ல, அந்த மகனுடைய பணத்தை என் கையில தருவீங்க, அதை வச்சு நான் வியாபாரம் பண்றேன், நான் வியாபாரம் பண்ணி அதுக்கு பின்னால நான் கல்யாணம் பண்றேன்.
எனக்கு நீங்க இப்போ ஒன்றும் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம்னு உடனே அதில் சாய்ந்து 30 திருடம் கொடுத்தாங்க. எத்தனை திருடம் சொல்லுங்க? 30 திருடத்தை கையில் கொடுத்தாங்க. இந்த 30 திருடத்தை அப்துல் ரஹ்மான் வாங்கி பனு கைனுகா அப்படிங்கிற கூட்டத்தார்கள், யூத கூட்டத்தார்கள் வாழ்ந்த இடத்துல போய் முதல்ல பால் வியாபாரம் பண்ணாங்க. அப்துல் ரஹ்மான் சஹாபிகளுடைய உச்ச பணக்கார லிஸ்ட்ல வரக்கூடிய அப்துல் ரஹ்மான் முதல் வியாபாரம் பால் வியாபாரம். பால், அது போல பால் கட்டி இந்த வியாபாரம் செஞ்சு ஓரளவுக்கு செல்வம் வந்துருச்சு, வரலாறு பெருசு. ஒரு யுத்த காலத்துக்கு சொல்ல ரெடியா இருக்கிறாங்க. அப்படி ரெடியாகும் போது சஹாபிகளை கூப்பிட்டு நாம எல்லாம் யுத்தத்துக்கு போகணும், அதுக்கான தளபாடங்கள்லாம் ரெடி பண்ணணும், இந்த பெட்ஷீட்டை நான் விரிச்சிருக்கிறேன், எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கிற நிதியை கொண்டு வந்து போட வேண்டும். சஹாபிகள் எது அவங்களால முடியுதோ எல்லாத்தையும் அடி அடி போட்டாங்க. எல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க. அப்துல் ரஹ்மான் மட்டும் போடல. சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் நான் பாருங்க என்ன விஷயம் போடலையான்னு. அதற்கு அப்துல் ரஹ்மான் சொன்னாங்க, இந்தி மசாலா யார சொல்லதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லிட்டா நான் போடுறேன். சொல்ல கேட்டாங்க, என்ன கேள்வின்னாங்க. யார சொல்லலாம், என்கிட்ட இப்போ 60 திருடம் இருக்கு, என்கிட்ட இப்போ 60 திருடம் இருக்கு, இந்த 60 திருடத்தையும் பெட்ஷீட்ல போடவா அல்லது சகதுக்கு கொடுக்க வேண்டிய 30 கடனை கொடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 30 போடவா? 60ஐயும் போடவா அல்லது சகதுக்கு நான் கடனா கொடுக்க வேண்டிய 30 கொடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 30 போடவா? இது கேட்ட உடனே சகதுக்கு எல்லாரும் கோபத்தோட எழுதிட்டாங்க. எழுதி கேட்டாங்க, யார சொல்லலாம், என்ன சொன்னாலும் அப்துல் ரஹ்மான் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த உலகத்துல தம்பி கஷ்டப்படும் போது அண்ணன் காசு கொடுத்துக்கிட்டு அதை கடனா திருப்பி வாங்குவானோ? ஒரு தம்பிக்கு உதவி பண்ணுங்க அண்ணன் கொடுத்த காசை அவர் கஷ்டப்படுறாரேன்னு தெரிஞ்சு கொடுத்துக்கிட்டு அதுக்கு கடனா நினைச்சு திரும்ப வாங்குவாரோ? இது ஒரு அண்ணன் செய்யற வேலையா? இது மாதா சகோதரர் இருக்குவா, இது சகோதரர்களுடைய விஷயம் இல்லையே. பல முறை சொல்லிட்டேன், கடன் இல்ல அன்பளிப்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அப்துல் ரஹ்மான் மீண்டும் மீண்டும் கடன் கடன் சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறாரு. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான் 30 போடுங்க, 30 வச்சு வியாபாரம் செய்யுங்க. உங்களோட 30 திருடத்தை பெட்ஷீட்ல போடுங்க, அது யுத்தத்துக்கு பயன்படட்டும், 30 வச்சு நீங்க வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டு சொல்லாது வாசிறாரு. பாரக்கல்லாஹு ஃபீமா அன்ஃபக்த வபாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த. உங்க கையில இருக்கிற 30லையும் அல்லாஹ் பரக்கத் செய்யும். நீங்க பெட்ஷீட்ல போட்ட 30லையும் அல்லாஹ் பரக்கத் செய்யும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வியாபாரத்துக்காக போய் மதீனாவுடைய அவுட்டர்ல கிடக்கிற ஒரு கல்லை தூக்கிட்டு பார்த்தா அந்த கல்லுக்கு கீழாலையும் கூட ஒரு வியாபார யுக்தி எனக்கு தெரியும். அந்த கல்லுக்கு கீழாலும் கூட ஒரு வியாபார யுக்தி எனக்கு தெரியும். அவ்வளவு டேலண்ட் தான் எனக்கு கொடுத்துட்டான். வியாபார நுணுக்கங்களை கொடுத்துட்டான். நான் எதுல பணத்தை போட்டாலும் பல மடங்கு லாபம், லாபம் லாபம் லாபம், பெரும் லாபம் எனக்கு கிடைத்தது. கடைசி நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் அமர்ந்திருக்கிற போது மதீனாவுக்கு வியாபாரத்துக்கு சென்ற ஷாம் நாட்டினுடைய கூட்டம் வருகிறது. அந்த ஒட்டகங்கள் கிளறிய புழுதி மதீனாவுடைய அடிவாரத்தை மறைக்குது. அதை பார்த்த பெருமான் சொல்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வியாபார கூட்டம் வருகிறது போல் தெரிகிறது. மதீனாவுடைய தெருக்களை மறைக்கிற அளவுக்கு புழுதிகளை கிளப்புகிற ஒட்டகங்களின் மீது பாரங்களையும் லோடுகளையும் ஏற்றி வியாபாரத்திற்கு அனுப்புகிற அளவுக்கு ஆற்றல் கிடைக்க பெற்றதற்கு காரணம் பாரக்கல்லாஹ், அல்லாஹ் வந்து பரக்கத் செய்வார். நம்ம 2 மாசம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோமே, அல்லாஹ் மபாரிக் லனா, அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ்வுடைய பரக்கத் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வறுமையை இல்லாமல் ஆக்குவான். ரமலான் வறுமையை இல்லாமல் ஆக்குகிற அற்புதமான ஒரு மாதம். இந்த உலகத்தில் யாருக்கும் சிரமமே கிடையாது. வறுமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வறுமை இது வெறும் வார்த்தை அல்ல, வெறும் சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல.
தொகையில் ஏறத்தாழ 30 விழுக்காடு மக்கள் அவர்கள் அன்றாடப்படுகிற கஷ்டத்தினுடைய மறுபெயர் வறுமை. அந்த கஷ்டத்தினுடைய மறுபெயர் தான் வறுமை. உலகத்துல ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய நாடுகள் ஏறத்தாழ 57 நாடுகள்ல உலக பணக்கார நாடுகளுடைய பட்டியல்ல கத்தார் இருக்குது, குவைத் இருக்குது, சவுதி இருக்குது. வளர்ந்த வரக்கூடிய நாடுகளுடைய பட்டியல்ல பெரும்பாலான அரபு நாடுகள் இருக்குது. ஆனா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஏழை நாடுகள் என்கிற பட்டியலை பார்த்தால் இஸ்லாமிய நாடு சோமாலியா இருக்கு, இஸ்லாமிய நாடு போஸ்னியா இருக்கு, எத்தியோப்பியா இருக்குது. 57 நாடுகளில் உலக பணக்கார பட்டியலில் முதலிடத்தை பிடித்த நாடுகளும் உண்டு. வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கிற மக்கள் பெரும்பாலும் வாழக்கூடிய மக்கள் தொகையை கொண்ட நாடுகளும் உண்டு. இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த ஏற்றத்தாழ்வை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தின் மூலமாக தன்னுடைய அளப்பரிய சாதனைகள் மூலமாக இல்லாமல் ஆக்கினார். உங்களுக்கு வரலாறு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மக்காவினுடைய வாழ்க்கை முடியும், மதீனாவுக்கு வர்றார். மக்காவில் என்ன நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும். கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுடைய எல்லையில அந்த மதீனத்து மக்கள் மாணவி முகமது ரசூலுல்லாஹ்வை தரிசிப்பதற்காக மரத்திற்கு மேலே ஏறி நின்று பார்க்கிறார்கள். அந்த சுந்தர நபியின் பொன்பதனம் என் கண்ணில் முதலாய் பட்டுவிடாதோ, அந்த பார்வை ஒருமுறை என் மீது பட்டுவிட்டால் அதன் வரக்கத்தால் இறைவனுடைய தர்பாரில் மிகப்பெரும் வெற்றியை நான் ஈட்டி விடுவேனே என்கிற ஆதரத்தோடு பூமா நபியின் முகம் தரிசிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் மலைகளுக்கு மேலால், மரங்களுக்கு மேலால், வீட்டினுடைய ஒப்பாரிகளுக்கு மேலால் அமர்ந்து காத்திருந்த நேரத்தில் பெருமான் உள்ளே வருகிறார்கள். மக்கள் ஆர்ப்பரித்து போனார்கள். தலாகல் மதுர் என்று படித்தார்கள். அதோ பூரண சத்திரன் வந்துவிட்டது என்று புகழ்பாக்கள் எல்லாம் பாடி முடித்தார்கள், வரவேற்றார்கள், மகிழ்ந்தார்கள். எல்லாம் முடிந்த பின்பு அந்த வரவேற்பை ஏற்று நபி அவர்கள் முதலாக மதீனாவில் பேசிய ஏற்புரை, மதீனாவுடைய எல்லையில முகமது ரசூலுல்லாஹ் பேசிய முதல் வார்த்தை அவ்வளவுமா காலஹா ரசூலுல்லாஹி ஃபில் மதீனா, மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய முதல் வார்த்தை என்று நாம் அடித்து பார்த்தால் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிற வார்த்தை இதுதான். அந்த மக்களிடம் பேசுறாங்க, அய்யுஹன் நாஸ், மக்களே, முஸ்லிம்களே சொல்லல, ஈமான் கொண்டவர்களே கூப்பிடல, அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃஷுஸ் ஸலாம், சமாதானத்தை பரப்புங்கள். உலகத்தில் சமாதானமா போங்க, சலாத்தை பரப்புங்கள், சமாதானத்தை பரப்புங்கள். ஒரு பூமி, ஒரு நாடு, ஒரு நிலம் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் வன்முறை இருக்கக்கூடாது, பயங்கரவாதம் இருக்கக்கூடாது, அந்த நாட்டில் பதட்ட சூழல்கள் உருவாகக்கூடாது, அது ஆட்சியாளர்களிடமிருந்து வரக்கூடாது, குடிமக்களிடமிருந்து வரக்கூடாது. ஒரு பதட்டம் இல்லாத நிலை இருந்தால் மட்டும்தான் நாம் நினைக்கக்கூடிய காரியத்தை ஒரு மண்ணிலே விதைக்க முடியும். எனவே நபி அவர்கள் பயன்படுத்திய முதல் வார்த்தை அஃஷுஸ் ஸலாம், சமாதானத்தை பரப்புங்கள். இரண்டாவது சொல்றாங்க வாத்தியுல் முத்தஹாம், மதீனாவில் இருந்து பசியை விரட்டுங்கள். உணவழிகள் என்ன அர்த்தம்? வாத்தியுல் முத்தஹாம், உணவழிகள் என்ன அர்த்தம்? பசி இல்லாத சென்னையை உருவாக்குங்கள் என்று அர்த்தம். பசி இல்லாத மதீனாவை உருவாக்குங்கள் என்று அர்த்தம். எந்த ஒரு ஊர்ல பசியினுடைய கொடுமையில் ஒரு நபர் வாடுகிற போது அந்த ஊரினுடைய ஒரு மனிதர் பள்ளியில் அமர்ந்து வருடம் முழுக்க ஏழ்மைக்காக இருந்து அல்லாஹ்வுடைய அரிசை துளக்கிற வார்த்தைகளை கொண்டு அவனிடத்தில் கரமேந்தி துவா கேட்டாலும் அல்லாஹ் கொள்ள மாட்டார். காரணம், இவர் இருக்கிற அதே மஹல்லாவில் ஒரு ஏழை மனிதர் பல நாட்களாக உணவில்லாமல் சிரமப்படுகிறார். அவர் வடிக்கிற கண்ணீர் அல்லாஹ்வுடைய அரிசை துளைக்கும் ஆற்றல் கொண்ட கண்ணீர். எனவேதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு உள்ளே வந்தவுடன் சொன்ன முதல் வார்த்தை சமாதானத்தை பரப்புங்க, வாத்தியுல் முத்தஹாம், ஏழ்மையை இல்லாமல் ஆக்குங்கள், வறுமையை மதீனாவிலிருந்து விரட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பூமிக்கு உள்ளே வந்தார். அந்த பூமிக்கு உள்ள வந்த பின்பு அங்கிருந்து பல கவர்னர்களை அனுப்பினார்கள், பல நீதிபதிகளை அனுப்பினார்கள், பல அதிகாரிகளை நாட்டினுடைய பல பாகங்களுக்கும்
முஆத் இப்னு ஜபலை யமனுடைய கவர்னராக அனுப்பி வைத்தார். யமனுக்கு செல்கிற போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வயது ஏறத்தாழ 25க்கும் 30க்கும் இடைப்பட்ட காலம். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது வயது 18. இந்த உலகத்தில் இருந்தவர்கள் வஃபாத் ஆகும் போது வயது 38. இந்த இளமையில கவர்னராக சென்ற முஆத் அங்க அந்த மக்களுக்கு மத்தியில் கடுமையான பிரச்சாரம் செய்து ஜகாத் எப்படி கொடுக்க வேண்டும், சதக்காவை எப்படி நிறைவேற்ற வேண்டும், ஒரு நிலத்தில் இருந்து ஏழ்மையை எப்படி விரட்ட வேண்டும் என்கிற திட்டங்களை எல்லாம் வகுத்து தொகுத்து அந்த மக்களுக்கு மத்தியில் பேசி அவர் சென்ற முதலாவது வருடம் யமனுடைய மொத்த ஜகாத் சதக்கா வருமானத்தில் 1/3 மதீனாவுக்கு வந்தது. அவர் சென்ற முதலாவது வருடம். முதல் வருடத்திலேயே அங்கு வசூலிக்கப்பட்ட பொருளில் இருந்து யமனில் இருந்த ஏழைகளுடைய தேவைகள் போக மீதி இருந்த பணம் மதீனாவுக்கு வருகிறது. அடுத்த 3 ஆண்டுகளில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டுமொத்த பணத்தையும் மதீனாவுக்கு அனுப்புகிறார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் தோழர்களை எல்லாம் அழைக்கிறார்கள். முஆத் இத்தனை பெரிய பொருளை அங்கிருந்து அனுப்பி இருக்கிறார், இதை நாம் என்ன செய்வது? இந்த பொருளை, இந்த வருடத்துக்கான பொருளை இந்த வருடமே செலவழிக்க வேண்டும். ஆனால் இதை வைத்து நான் என்ன செய்யறது? முடியலையே, தெரியலையே. அந்த சஹாபிகள் சொன்னாங்க, ஒரு பைத்துல் மால் உருவாக்கலாம், ஒரு பைத்துல் மால் உருவாக்கலாமே. அந்த பைத்துல் மாலில் இருந்து உலகத்தில் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் இதை கொடுக்கலாமே என்கிற ஆலோசனையுடைய அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் பைத்துல் மால் உருவாக்கப்பட்டது. நான் சொல்ல வருவது இதுதான், ஜகாத் ஒழுங்காக கொடுக்கப்பட்டால் நம்ம ஊர் ஆட்சியாளர்கள் கொடுக்கிற 10 லட்சம் ரூபாய் ஜகாத் 10,000 பேருக்கு கொடுப்பதை விட ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு கவர்ல 500, 1000 என்று போட்டு பட்டுவாடா செய்வதை விட ஜகாத்தை மார்க்கம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது அந்த நிலை அறிந்து கொடுக்கப்படுமையானால் யமனில் இருந்து 30 வயதை எட்டி பிடிக்காத முஆத் என்கிற ஒரு இளைஞரால் வறுமையை விரட்ட முடியும் என்று இருந்தால் ஏன் மற்றவர்களால் இதை சாதிக்க முடியாது? இரண்டாம் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம். ஜகாத் வாங்குவதற்கு யாரும் தகுதியானவர்கள் எல்லாரும் ஜகாத் கொண்டு வந்து அரசாங்கத்தில் ஒப்படைக்கிறாங்க. இது எங்களுடைய ஜகாத் ஜகாத்ங்கிறாங்க. எல்லா ஜகாத்தையும் வசூல் செஞ்சுட்டு யாருக்கு கொடுக்கலாம்? வீரர்கள் வந்து சொல்கிறார்கள், வாங்குவதற்கு யாரும் இல்லை என்கிறார். யாரும் வாங்குறதுக்கு இல்லையா? சரி, கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியாம யாராவது சிரமப்படுறாங்களான்னு பாருங்க, அவங்களுக்கு அனுப்பிடுங்க. வீரர்கள் விசாரிச்சுட்டு வந்து சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம நாட்டுல ஆடலன்னு. மகள் கொடுத்து கல்யாணம் பண்றதுக்கு முடியாம இளைஞர்கள் இருந்தால் அந்த இளைஞர்களுக்கான மகள் தொகை இதுல இருந்து கொடுங்க. அடுத்த ஒன்று விசாரிச்சுட்டு வந்து சொன்னாங்க, அதுக்கு இல்லைன்னா. அப்படியே பல வழிமுறைகளை சொன்னாங்க. கடைசியா உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எதுவுமே இல்லையா, நம்ம நாட்டுல வாழக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் நம்முடைய நாட்டில் விவசாயம் செய்ய விரும்புவார்களேயானால் அவர்களுக்கான விவசாய தளவாட சாமான்களை வாங்கி கொடுங்க, மண்வெட்டி வாங்கி கொடுங்க, கடப்பாறை வாங்கி கொடுங்க, கலப்பை வாங்கி கொடுங்க, விவசாயம் செய்யறதுக்கு ஏறுகளை வாங்கி கொடுங்க, மாடுகளை வாங்கி கொடுங்க. அவங்க அதை வைத்து நம்முடைய நாட்டினுடைய நிலத்தை பண்படுத்தட்டும், நம்முடைய நாட்டில் விவசாயம் செழித்தோங்கட்டும் என்று சொன்னார். இந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவால், உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து அல்ல, தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட 22,500 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இருந்து வறுமையை விரட்ட முடிகிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சித்தாந்தம் அவ்வளவு அழுத்தத்தை நமக்கு தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வறுமையுடைய பிடியை பற்றி மிக மோசமாக, மிக மிக அழுத்தமாக பேசினார்கள். அல்லாஹ் அந்த நெருக்கடியிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, ஆபத்தானது வறுமை. போஸ்னியாவுடைய குழந்தைகளை முகநூலிலே பார்க்கிற போது, சோமாலிய குழந்தைகளை முகநூலிலே பார்க்கிற போது பள்ளிகளுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு
முதுகோடு ஒட்டி போன வயிறு. அவர்களுடைய விழா எலும்புகள் எல்லாம் கசாப்பு கடைகளில் கறி எடுக்கப்பட்ட மாட்டினுடைய விழா எலும்புகள் தொங்குவது போல தொங்கிக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் அன்றாடம் பார்க்கிறோம். அவ்வளவு மோசமானது. பெருமான் கேட்கிறார்கள், தொடராக பேசிக்கொண்டே வருகிற செய்தி ஒரு செய்தி. அந்த செய்தியிலே கேட்கிறார்கள், நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்க? அமல்கள் செய்யாம காலம் கடத்துறீங்களே, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்க என்று பல காரியங்களை பேசிக்கொண்டே வந்த நபி அவர்கள் ஒரு இடத்தில் இப்படி கேட்கிறார்கள், மறதியை உண்டாக்கும் வறுமையா எதிர்பார்க்கிறீர்கள்? மறதியை உண்டாக்கும் வறுமையா நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? வறுமை உச்சகட்டமாகிவிட்டால் மறதி உண்டாகி தன்னுடைய சுயநிலையை மனிதன் மறந்து விடுவார். அபூதாவுடைய சொல்கிறது, நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிய காரியங்கள் என்கிற அடிப்படையோடு நீங்கள் பார்த்தால் தெரியும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். அல்லாஹ்வே, குஃப்ரிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை நிராகரிப்பதிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வறுமையிலிருந்து உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை எதோடு உதவி செய்கிறார்? அந்த அளவுக்கு மிக ஆபத்தானது ஃபக்ரே. எனவேதான் அந்த வறுமை இந்த மண்ணிலிருந்து விலக வேண்டும், விரட்டப்பட வேண்டும். அதற்கான வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்தின் மூலமா, சதகாவின் மூலமா சொன்னார். சின்ன சின்ன விஷயங்களாக தெரியக்கூடிய ஒன்றிரண்டு காரியங்களை மட்டும் சொல்வேன். தஃசீருல் குர்ஆன் அவர்களுடைய ஒரு நபி தோழர் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி ஃபகீர், நான் பரம ஏழை, என்னால முடியல, என்னவோ தெரியல, வீட்டுல வறுமை தாண்டவம் ஆடுது, தாரித்திரியம் இருக்குது, ரொம்ப சிரமப்படுறோம். கேட்ட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா கேள்விகளையும் கேள்வி கேட்பவர்களினுடைய அகத்தையும் புறத்தையும் அலசி பார்க்கிற ஆற்றல் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அண்ணல் பெருமான் கேள்வி கேட்ட அந்த தோழரிடத்தில் கேட்ட அடுத்த வார்த்தை, அத்தரப்புலூன ஷத்தாத்தா, அத்தரப்புலூன ஷத்தாத்தா, தனித்தனியா சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. வீட்டுல தனித்தனியா சாப்பிடுறீங்களான்னு கேட்டாங்க. அவரு வீட்டுல வறுமை இருக்குங்கிறது. சுல்லாவுடைய கேள்வி பதில் என்ன? உங்க வீட்டுல தனியாவா சாப்பிடுறீங்க? அவங்க சொல்றாங்க, ஆமா யார சொல்றாங்க. அது நல்ல பழக்கம் இல்லை. குலு ஜமியா, சேர்ந்து சாப்பிடு, சம்மு இஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத்தை தருவான். சேர்ந்து சாப்பிடுங்க, அல்லாஹ் பரக்கத் தருவான். அவர் சந்தோஷத்தோட எழுப்பி போனாங்க. போனவங்க திரும்ப கூட்டாங்க, வாங்க, இதா தகல்த வைத்தக ஃபஸல்லிம் அலைஹி. உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க. வெள்ள அடிச்சுக்கிட்டு என்ன கதவு திறக்க மாட்டியான்னு கத்தாதீங்க, வெள்ள அடிங்க. கதவு திறந்தோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வீடு தானே, நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுக்குள்ள நாமையே சொல்லணும், அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. உங்க வீடு தான், உங்க வீடா இருந்தாலும் இதா தகல்த வைத்தக ஃபஸல்லிம் அலைஹி. உங்க வீட்டுக்குள்ள நீங்கள் நுழைந்தால் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே போங்கள். போன உடனே ஃபக்ரஹ் சூரத்துல் இக்லாஸ் மர்ரா, ஒரு முறை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க. ஒரே ஒரு முறை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்க. அல்லாஹு ஏகன், அவன் தேவையற்றவன், அவனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு அத்தா அம்மா இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, அவன் தான் யா அல்லாஹ். அவனுக்கு இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தான் தெரியும். அப்படி எதுவுமே இல்லாம, தேவையே இல்லாம, எல்லோரும் அவன் பக்கம் தேவையாகக்கூடிய அவன் தான் யா அல்லாஹ். அதை மனசுக்குள்ள நிறுத்துங்க, சேர்ந்து சாப்பிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் தருவான். அவங்க சொல்றாங்க, காலம் கடந்தது, என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு செல்வத்தை தந்தான். மதீனாவுடைய தெருக்களில் இருந்த ஏழை வீடுகளை தேடி நாங்கள் உணவுகளை கொண்டு கொடுத்த காலமும் எங்களுடைய வாழ்க்கையில் தான். அவ்வளவு பெரிய மகத்துவத்தை அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் தந்தான். இன்னைக்கு நம்முடைய நிலைகள் என்ன? வந்ததே வந்தது நம்ம வீட்டுக்கு நேரிட்டார்கள். சமயங்களில் சோறு ரெடியா நேரம் மொத்தமா வந்துடும். ஒரு 5 தட்டு கொண்டு வச்சிருவாங்க, பக்கத்துல 2 கரண்டி வச்சிருவாங்க. அத்தா வருவாங்க, தேவைப்பட்டா போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. உள்ள பெட்ரூம்ல இருப்பாரு. அத்தா போன பின்னால மெதுவா வருவார். வந்து அப்படியே உட்கார்ந்து அவர் சாப்பிட்டு போவார். அவர் சாப்பிட்டாரா இவரு விசாரிக்க மாட்டாரு, இவங்க சாப்பிட்டாங்களான்னு அவங்க கேட்க மாட்டாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினுடைய பொருளாதார நெருக்கடி தீர்வதற்கும் வீட்டினுடைய தாரித்திரியம் விலகுவதற்கும் சொல்லித் தந்த எளிமையான வழிமுறை சேர்ந்து உண்ணுதல். சேர்ந்து உண்ணுதல் ஒரு அற்புதமான இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமான ஒரு வழக்கம். ஜகன் சாப்பாடு இல்லையா? ஒரு காலத்துல ஜகல்ல சாப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அரபு நாட்டுல ஒரு பெரிய ஆடு அப்படியே மொத்தமா உரிச்சு அப்படியே அவிச்சு மசாலா தடவி ஒரு ஜகல்ல உள்ள வச்சுருவாங்க. 4 அரபிகள் வந்து உட்கார்ந்து அதை மெதுவா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அவங்க எழுதிடுவாங்க. அடுத்த 4 பேர் அந்த ஜகல்ல வந்து உட்காருவாங்க. அவங்க அதை சாப்பிடுவாங்க. இந்த சாப்பிடுதலுக்கு உள்ளாக ஏதோ ஒரு ஸ்பரிசம், ஏதோ ஒரு டச் பவர், ஏதோ அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மட்டும் விளங்குகிற ஒரு யதார்த்தமான நிலைப்பாடு. நீங்கள் முசாஃபா செய்கிற போது உங்களுடைய 2 கைகளையும் அமைச்சு முசாஃபா செய்யுங்கள். பெருமாள் சொல்கிறார்கள். ஏன் அங்கே ஒரு கையை பிடிச்சு விட்டா என்ன? அது ஒரு நல்ல பழக்கம் மாதிரி தானே தெரியுது. இல்லையே, நபி அவர்கள் சொல்கிறார்கள் 2 கையையும் அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அப்படி பிடித்து உங்களுடைய ஸ்பரிசம், உங்களுடைய உணர்வுகளை பரிமாறிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையத்தான் குடும்பத்துக்கு உள்ளாக ஒரு சேர்ந்து உண்ணும் போது, முகத்தை பார்க்கிற போது, ஒரு முகத்தை பார்க்கிற போது அங்கிருந்து ஏதோ ஒன்று வெளிப்படுகிறது என்பதை தன் அகக்கண்டால் புரிந்து கொண்ட பெருமான் இப்படியான வழிகாட்டுதலை உமத்திற்கு தந்தார். அருமையானவர்களே, இந்த உலகம் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி காலத்தில் வறுமை இல்லாமல் நிலைத்து போயிருந்தது. அதற்கு பின்பு சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த உம்மத்திற்கு பரிசாக தந்தார்கள். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு செய்தி உண்டு. உதவி செய்ய வேண்டும், வறுமையை ஒழிக்க வேண்டும். எப்படி ஒழிக்க வேண்டும்? எப்படி ஒழிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். மதீனாவுல ஒரு குடிசை பகுதி, கடைசி கடைக்கோடி மதீனாவுடைய அவுட்டர். அங்க கொஞ்சோண்டு குடிசைகள் இருக்குது, ஏழைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லோருமே முஸ்லிம் அல்லாதவர்கள், அதாவது சிறை கைதிகளாக, தோட்ட தொழிலாளர்களாக மதீனாவுக்கு உள்ளே வந்தவர்கள். அவர்களுடைய வீடுகள் அங்கே இருக்கிறது. அந்த வீடுகள்ல ஒருவர் காலையில் சுபு தொழுது விட்டு கதவை திறந்தாருன்னா அவர் வீட்டு வாசல்ல ஒரு பை இருக்கும். அந்த பையில அந்த வீட்டுல 5 பேர் இருந்தா அந்த 5 பேரும் சாப்பிடுறதுக்கு ஒரு நாளைக்கு எந்த தேவைப்படுமோ அது இருக்குமா? கரெக்டா புள்ளி ரேஷன் கார்டு மாதிரி புள்ளி வருமா இருக்கு இல்லையா? 5 பேர் இருந்தா 2.5 கிலோ சீனி, அது மாதிரி எண்ணி ஆள் உறுப்பினர்களுக்கு தகுந்தாற் போல பொருள்கள் ஒரு பையில வைக்கப்படுமா. அந்த வீட்டினுடைய மூதாட்டி கதவை திறந்து வாங்க சொல்லும் போது கதவை திறப்பாங்க, ஒரு பை இருக்கும். அந்த பையை எடுத்துக்குவாங்க. ஏறத்தாழ 10 வருஷம் இப்படியே நடந்தது. 10 வருஷத்துக்கு பின்னால அந்த உம்மா ஒரு நாளைக்கு கதவை திறக்கிறாங்க, பை இல்லை. இப்ப 10 வருஷமா இந்த பை இப்ப மட்டும் இல்லாம போச்சுதே அப்படின்னு அவங்க தெருவுல வீட்டை விட்டு தெருவுக்கு போறாங்க. தெருவுக்கு வந்தா அந்த தெருவுல இருந்த எல்லா குடிசைகள்ல இருந்தும் ஆட்கள் வெளியே வர்றாங்க. இவங்க நினைக்கிறாங்க நம்மள மாதிரி தான் அவங்களும், அவங்க நினைக்கிறாங்க நம்மள மாதிரி தான் அவங்களும். ஆனா கேட்கறதுக்கு மனசு சரி வரல. கடைசியா நீங்க ஏன் வெளியே வந்தீங்க? அது இல்லம்மா, 10 வருஷமா ஒரு பை காலையில இருப்போம், நாங்க எடுப்போம், எங்களுடைய கஷ்டங்கள்லாம் போயிடும். என் மகன் வந்து அங்க இருக்காரு, எனக்கு இப்படி பல நெருக்கடிகள்லாம் இருந்துச்சு, எல்லாமே எங்களை விட்டு விலகி போயிடும். ஆனா இன்னைக்கு பையன் காணாம், உங்களுக்கும் காணாம், எங்களுக்கும் காணாம். ஏறத்தாழ 80 வீடு, ஏறத்தாழ 80 வீடுகள். 10 வருஷம் அந்த குடும்பத்துக்கு தேவையான பை, அந்த பையில இப்போ 80 வீட்டுக்காரங்களும் காணாம அப்படின்னு இல்லைன்னு சொல்லி வெளியே வந்திருக்கிறாங்க. அதை வச்சது யாரு? யாருக்கும் தெரியல. எல்லாருமே அப்படி யாரு 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 யாருன்னு நினைக்கும் போது மதீனத்து பள்ளியில இருந்து அறிவிப்பு வருகிறது. மாத்த சிபுத்து செய்தினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸைனுல் ஆபிதீன். ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஸைனுல் ஆபிதீன் வஃபாத் ஆயிட்டாங்கங்கிற செய்தி அங்க இருந்து வருது. ஸைனுல் ஆபிதீன் எல்லோருக்கும் கொடுக்கும் குணம் கொண்டவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் பூனைக்கு பிறந்தது பூனையாக அல்ல, பாரம்பரியம் அப்படி அல்லவா? பெருமானாருடைய பாரம்பரியம்
கொடுப்பார். ஆனால் இத்தனை நாள் 80 குடும்பங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்ததும் அந்த ஜைனுல் ஆபிதீன் என்கிற செய்தி இப்போதுதான் தெரியும். கடைசி அவங்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டாங்க. ஜைனுல் ஆபிதீன் அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிராக்ஸ் அவங்களை அப்படியே உருக்கி வச்ச மாதிரியான உடல் தோற்றம். அந்த உடல் தோற்றத்தோடு வெள்ளையும் சிவப்பும் கலந்த அற்புத ஜோதி வெளிப்படுகிற ஒரு உடலுக்கு சொந்தக்காரர். அவங்களுடைய ஜனாசாவை படுத்து வச்சு குளிப்பாட்டும் போது இந்த தோள் பக்கத்துல கருப்பா ஒரு காயம், ஒரு தடம் வரும். குளிப்பாட்டும் போது அதிர்ந்து போனவர்கள் கேட்டார்கள், இந்த மேனியில் எப்படி இந்த தழும்பு வந்தது, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. யாருக்கும் எந்த பதிலும் தெரியல. அவங்களுடைய பணியாளர் கூப்பிட்டு கேட்டாங்க. பணியாளர் வந்தா என்னதா இது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, நான் காலையில வீட்டுக்கு வருவேன், வந்த உடனே கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, கொடுத்து மார்க்கெட்ல போய் இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நான் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்த ஜாமான ஒரு 80 பையில போடணும் பாபா. கரெக்டா 80 பையில ஒவ்வொரு ஜாமான் நான் எடுத்து போடுவேன். ஒவ்வொரு பையனும் கட்டும் பாபா, நான் கட்டி வைப்பேன். கெட்டிய 80 மொத்தமா ஒரு சாக்குல அள்ளி வைப்பா, நான் அள்ளி வைப்பேன். அதை ஒரு கட்டு போடும் பாபா, நான் கட்டி வைப்பேன். சரி நீ இடத்த காலி பண்ணு சொல்லிடுவா, நீங்க போட்டு சொல்லிடுவா, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. அது காலையில வந்தா சாக்கு இருக்க அந்த 80 பையன் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. அதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள். 80 பைகளையும் சொந்தமாக தயார் செய்து அதை வாங்கி ரெடி பண்ணி சாக்குல கட்டி அந்த சாக்க சுமந்த தோளில் விழுந்த காயம். ஏழைகளுக்காக அதை சுமந்து செல்கிற போது சாதாரண உடம்புல இல்ல, ரொம்ப மென்மையான உடம்பா இருந்தா சின்ன பொருள் விட்டாலும் என்ன போதும், உடம்புல தடுப்பு. அந்த இடத்துல சுமந்து சுமந்து தன்னுடைய தோளையும் கரைபிடித்துக் கொண்டவர் ஜைனுல் ஆபிதீன். ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய செல்வந்தர்களின் மனோபாவம் இப்படித்தான் இருக்கு. யார் கொடுக்கிறார் என்பதை, ஏனென்றால் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு பாக்கியம் இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு உண்டு. பெருமான் சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை யார் சொல்கிறாரோ அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு உண்டு, அவருடைய பொருளுக்கு பாதுகாப்பு உண்டு, அவருடைய மானத்திற்கு பாதுகாப்பு, அவருடைய தன்மானத்திற்கு பாதுகாப்பு உண்டு. எந்த ஒரு காலகட்டத்திலும் 4 பேருக்கு முன்னால் ஒரு முஸ்லிமுடைய தன்மானத்தை சோதிக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது. அவருடைய மானத்தை, அவருடைய மனசை நோவடிக்கிற மாதிரியான வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது. இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்கிறார்கள் சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் கொடுப்பவர் யார் என்று தெரியாமல் கொடுக்கப்படுகிற உதவிகள் அல்லாஹ்வுடைய அரசை தட்டுகிற உதவிகள். இந்த உதவியை அல்லாஹ் விரும்புகிறார். பெருமான் சொல்கிறார்கள், மறுமை நாள் ஆகிரத்தில் எல்லோரும் ஒரு மனிதனுடைய முதல் நிலை கபர் வச்சுக்கோங்க. ஒரு மனிதனை கபர்ல கொண்டு வச்சு கபர்ல கொண்டு வச்ச உடனே நம்ம எல்லோருக்கும் தெரியும் கபர் அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்குவாங்க. சத்தமா தான் நான் சொல்லுங்களேன், 5 நிமிஷம் தான். நான் என்னைக்குமே டைம் தாண்ட மாட்டேன். அது கரெக்டா எனக்கு முன்னால்தான் இருக்குது. அதற்கும் எல்லாம் சொல்லிதான் மைக்க கொடுத்தா துண்டு போட்டாச்சு, ஒரு சிறப்புற முடிஞ்சாச்சு. அடுத்து நீங்க மட்டும்தான். நீங்க முடிச்ச உடனே பரிசு கொடுப்போம்னா அது என்ன அர்த்தம்னா பிள்ளைகள் பாவம், அதுகளை சீக்கிரம் விட்டுரு அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த கபர்ல கொண்டு வச்சாச்சு. கபர்ல வச்சு உடம்பு ஃபுல்லா கபர் துணி நல்லா பொறிஞ்சாச்சு. எழும்பிடுவாரோன்னு கட்டு போட்டாச்சு. கட்டி கொண்டு உள்ள தூக்கி வச்சாச்சு. அங்க வச்சுக்கிட்டு அதுக்கு மேல குறுக்க கம்பளி கேஸ், கம்பளிக்கு அந்த கம்பளுடைய இடத்துல எங்கேயாவது ஓட்டை இருக்குமோடு பயந்து 2 பாய போட்டாச்சு. அந்த பாய போட்டுட்டு அதுக்கு மேல ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வேக வேகமா அள்ளி கொட்டியாச்சு. பண்ண பொத்து பொத்துன்னு சொரு சொருன்னு இழுத்து எல்லாம் பார்ப்போம். நாம படுத்தாதான் அந்த அவஸ்தை என்னன்னு நமக்கு புரியும். நாம் உள்ள படுத்தாதான் அதனுடைய அவஸ்தை என்னன்னு நமக்கு புரியும். அல்லாஹ் எங்க நாம அவசரப்படணுமோ அங்க அவசரப்படணும், எங்க அவசரப்படக்கூடாதோ அங்க அவசரப்படக்கூடாது. உங்களை ஒருவர் சக்கராத்தில் படுத்திருப்பாரே, ஆனால் அவருடைய உடம்புல ஈயோ கொசுவோ வந்தால்
மெதுவாக அதை விரட்டுங்கள். ஏனென்றால் சக்கராத்தில் படுத்திருக்கிறவருடைய உடம்புல ஈயோ கொசுவோ இருந்தா உகது மலையை தூக்கி வச்ச மாதிரி அவருக்கு வலிக்குங்கிறாங்க. உகது மலையை தூக்கி வச்ச மாதிரி அவருக்கு வலிக்குங்கிறார். அவ்வளவு வலி இருக்கும்னா அந்த மையத்தை உள்ள வச்சுட்டு மண்ணை தள்ளி கொட்டி மிக வேகமா தள்ளி எல்லாம் முடிச்சு அந்த சமத்தையும் விட்டு மேலையும் தூக்கி அதுக்கு மேலையும் மண்ணை இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் போயிருவாங்கல்ல. அந்த மையத்துல முன்கரும் நக்கீரும் வருகிற போது மெதுவா ஒரு கண்ணை திறந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இருட்டு, அதுவும் கும்பிருட்டு, கபருடைய இருட்டு, கடுமையான இருட்டு. அந்த இருட்டை தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷத் என்கிறார். ஒரு வகையான தனிமை சிறையால் ஏற்படுகிற வெறுப்புணர்வு, யாரும் இல்லையே என்கிற அந்த வெறுப்புணர்வில் அவர் விரக்தி அடைந்து அந்த இருட்டில் பதட்டப்படுகிற போது ஒரு வெளிச்சம் அவருக்கு பட்டென்று ஒரு வெளிச்சம் பரவுகிறது. அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே அந்த அடியான் சந்தோஷத்தோடு சுப்ஹானல்லாஹ் மன் அன்த, நீ யார், எப்படி இந்த வெளிச்சம் என்று கேட்கிற போது அந்த வெளிச்சம் சொல்கிறது, இன்னி மலக்கு, நான் ஒரு மலக்கு. நான் ஒரு மலக்கு. எந்த மலக்கு தெரியுமா? ஒரு நாள் உன்னிடத்தில் ஒருவர், ஒரு ஏழை பாதிக்கப்பட்டவர் சிரமத்தோடு வந்தார். அந்த சிரமத்தோடு வந்த மனிதருடைய சிரமத்தை யாருக்கும் தெரியாம அவருடைய சிரமத்தை நீ போக்குனல்ல. அவர் போக்குற உடனே அவருடைய மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. அல்லாஹ் உங்களுக்கு குளிர செய்வானாக, அல்லாஹ் உங்களுடைய கஷ்டத்தை போக்குவானாக, அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தருவானாக. உணர்ந்து செய்யப்படுகிற துவாக்களுக்கு மறுப்பே கிடையாது. துவா சும்மா எல்லாம் செய்யக்கூடாது. உணர்ந்து செய்யற துவா ஒண்ணு இருக்குது, உணராம செய்யற துவா ஒண்ணு இருக்கு. நான் பாடம் நடத்தும் போது உதாரணம் சொல்லுவேன். சொல்லலாம்ல தப்பா நினைக்க முடியல. பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும், என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னல் அதா. என்னை விட்டு நோயினை தரக்கூடிய கழிவுகளை நீக்கிற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பெரும்பாலும் சொல்றதெல்லாம் இல்லை. போனமா, உட்கார்ந்தமா, எழுதுனமா, வந்தமா போயிடும். ஆனா ஒருத்தருக்கு ஒரு 4-5 நாள் போகவே இல்லை. என்னெல்லாமோ டேப்லெட். ஒருத்தர் சொன்னாரு, கடுக்காவை கலக்கி குடிக்கிறார், அடி குடிச்சார். விளக்கெண்ணெய் குடிக்கிறார். யாரெல்லாம் என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் கேட்டார். அவர் குடிக்காதது பினாயில் மட்டும்தான். எல்லாம் முடிச்சுட்டாரு. ஒன்றும் சரியாகல. ஒரு 5-6 நாளைக்கு பின்னால இனி முடியாதுங்கிற லெவல்ல திடீர்னு உள்ள போனார். போன உடனே 6 நாள் சரக்கு மொத்தமா போயிடுச்சு. வெளியே வருவார் பாருங்க, எப்படி வருவாரு? அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சும்மா வர மாட்டார். சும்மா தான் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே உடற்பூர்வமா அனுபவிச்சு சொல்லுவார். ஏன்னா 6 நாள் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். உணர்ந்து சொல்லக்கூடிய துவாங்கிறது அற்புதமா. அது போல அவர் ரொம்ப சிரமப்பட்டாரு, முடியாம தற்கொலையுடைய நிலைமைக்கு போயிட்டாரு. அவருக்கு நீ கை கொடுத்த, அவர் கஷ்டத்தை நீ போக்குன உடனே அவர் சந்தோஷத்துல அவர் உனக்கு நிறைய துவா செஞ்சாரு. அந்த துவாவுல இருந்து அல்லாஹ் என்ன படைச்சான் சொல்றாரு. அந்த துவாவுல இருந்து அல்லாஹ் என்ன படைச்சான்? அன்னையில இருந்து இன்னைக்கு வர உனக்காக அல்லாஹ் துவா செஞ்சுட்டே இருந்தேன், உனக்காக துவா செஞ்சுட்டே இருந்தேன். இப்ப அல்லாஹ் சொன்னா, நீ யாருக்காக துவா செஞ்சியோ அந்த அடியா மூத்தா போய் கபூர்ல வஹ்ஷத்துல சிரமப்படுறான். அவருடைய வஹ்ஷத்தை போக்கும் உன்சத்தாக நீ மாறு. அவருடைய அந்த வெறுப்பை போக்கக்கூடிய ஒரு பிரியாத்தோட யார்த்த மனக்குமுறலை வெளிப்படுத்தி ஆறுதல் பெற முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு நண்பரை போல் நீ செயல்படு என்று அல்லாஹ் என்ன அனுப்புனான்னு அந்த மலருக்கு சொல்வாருன்னு சொன்னா பெருமாள் சொல்கிறார்கள்னா நாம புரிகிறோம். ஒரு மனிதனுடைய சிரமத்தை உளப்பூர்வமாக போக்குவது என்பது மிகப்பெரிய பாக்கியம் என்பதை மூமின்களினுடைய ஈமானின் அடிப்படை விஷயமாக நபி மாற்றிய காரணத்தினால் பெருமானாருடைய காலத்தில், சஹாபிகளுடைய காலத்தில், தாபியீன்களுடைய காலத்தில், இரண்டாம் கலீஃபா உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில், அதற்கு பின்னுண்டான காலகட்டங்களில், அத்தனை காலகட்டங்களிலும் வறுமை இஸ்லாமிய நிலப்பரப்புகளில் இருந்து விரண்டு ஓடியது. எப்போதெல்லாம் ஈமான் தன்னாட்சி செய்கிறதோ அந்த இடத்தில் வறுமை இல்லாமல் போய்விடும். அந்த மகத்துவத்தை ரமதான் நமக்கு தருகிறது. எல்லாம் ரப்பல் ஆலமீன் அடுத்து
முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தரப்படுகிறது. பரிசளிப்புங்கிறது பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி அதை விட பெரிய பரிசு நீங்கள் எல்லாம் அவங்களுக்கான துவா செய்கிறது. அவங்களுடைய கல்விக்கும் வாழ்க்கைக்கும் நீங்கள் அனைவரும் துவா செய்யுங்கள். பரிசளிப்புடைய யார் யார் கேட்ட பரிசுங்கிறது நம்முடைய துணை அரசதுக்கிற மோதை அவர்கள் சொல்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த மாதம் நடத்தப்பட்ட முழுவாண்டு தேர்விற்கான முதல் 3 ரேங்க் பெற்றவர்களுக்கு ஷீல்டு வழங்கப்படுகின்றது. முதலாவதாக குர்ஆன் கிளாஸ் பள்ளிகளின் செயலாளர், மூன்றாவது பரிசு சுஹேல், அசீஸ் ஹசரத் அவர்களுடைய வகுப்புகளை முதலாவது ரேங்க் காசிம் பள்ளியினுடைய பொருளாளர் ஏவன் காசிம் அஜர் அவர்கள் வழங்குவார்கள். இரண்டாவது ரேங்க் தாஹா, மூன்றாவது ரேங்க் தமீம் அன்சாரி. அவர்களுடைய வகுப்பிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளியினுடைய தலைவர் ராஜாவின் ராஜர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். முதல் பரிசு சாஜித், இரண்டாவது பரிசு தன்வி, மூன்றாவது ரேங்க் முக்தார். அப்துல்லா ஹசரத் அவர்களுடைய வகுப்பிலே வெற்றி பெற்றவர்களுக்கு மஹபூப் ஆஜியார் அவர்கள் வழங்குவார்கள். முதலாவது பரிசு நியாஸ் பாஷா, இரண்டாவது பரிசு ஜபருல்லா கரீம், மூன்றாவது பரிசு துணை. அப்துல்லா ஹசரத் அவருடைய வகுப்பிலே முதல் ரேங்க் பெற்றவர் அவர்களுக்கு நாகூர் ராஜர் அவர்கள் பரிசு வழங்குவார்கள். முதலாவது பரிசு அயான், இரண்டாவது பரிசு கௌசர் நியாஸ், மூன்றாவது பரிசு அபு ஹுரைரா. மூன்றாவது பரிசு அபு ஹுரைரா. பெண்கள் பகுதியிலே ஜூஹி ஜஹான் உஸ்தாதிகளுடைய வகுப்பிலே முதலாவது பரிசு தையீபா அவர்களுக்கு கஃபார் கான் ஹஜர் அவர்கள் வழங்குவார்கள். முதலாவது பரிசு அஹ்லா தையீபா, இரண்டாவது பரிசு அமீரா, மூன்றாவது பரிசு தாஹிரா. குர்ஆன் கிளாஸிலே முதல் பரிசு நூருல் ஹுதா பர்வீன் அவர்களுக்கும் இரண்டாவது பரிசு ஃபௌமிதா அவர்களுக்கும் மேலே பெண்கள் பகுதியில் வழங்கப்படுகின்றது. மூன்றாவது பரிசு ஆசிஃபா அவர்கள் இங்கே பெறுவார். அமீர் ஹுசைன் அவர்களின் மகனார் ரியாஸ் ஹுசைன், சையது கயாசுதீன்
ரீஹான், சலீம் அஹ்மத் அவருடைய மகனார் முகமது நௌஷாத், சலீம் அஹ்மத் அவருடைய மகனார் தமீம் அன்சாரி, ஆறுதல் பரிசாக இருக்கிற பரிசுகள் மாணவர்களுக்கு உஸ்தாத்மார்கள் நேரத்தோட உஸ்தாதிங்க அவங்க கொடுத்துருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நேரத்தினுடைய கருதி சுருக்கப்படுகிறது. நம்முடைய பள்ளிவாசலில் காலை நேரத்தில் பெரியவர்களும் வந்து குரானை ஓதுனாங்க. அதில் குரான் முடித்தவங்களுக்கு அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக எவ்வளோ வயசுக்கு பின்னால் வந்து குரான் எடுத்து டெய்லி உட்கார்ந்து ஓதுறதுக்கெல்லாம் வந்து வெட்கப்பட்டு நிறைய பேர் ஓத மாட்டாங்க. அவங்கள முன்னாக காட்டுறதுடைய நோக்கமே வெட்கப்பட்டு ஒதுக்கி இருக்கிற பெரியவர்கள் வந்து ஓதணுங்கிற அந்த காரணத்துக்காக தான் அவங்களை கண்ணியப்படுத்துகிறோம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஓதுறேன்னு வந்தாரு, 2 நாள் வந்தாரு, 3ஆவது நாள் வரல. என்னன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, என் வீட்டில் உள்ள நானும் மதரசாக்கு போகிறேன், நீங்களும் மதரசாக்கு போறீங்க, மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குது, அதனால வரலன்னாரு. நான் இன்றைக்கும் அவரை பார்க்கிறேன், இப்பொழுது வரைக்கும் ஒரு குரான் ஓத பழகவில்லை. அப்போ நம்மளுடைய வெட்கம் அதை தடுக்கிறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆர்வமாக குரான் ஓதி நாம் பழகிடணும். அதுக்கு முன்னோட்டமாக ஓதி முடித்த சகோதரர்கள் 2 பேருக்கு நிர்வாகத்தின் சார்பாக சர்டிஃபிகேட்டு நம்ம முகமது ரஃபீக் சாஹிப் அவர்கள் டெய்லி வந்து குரானை ஓதி குரானை முடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு செயலாளர் அவர்கள் கொண்டாடி போற்றி கண்ணியம் செய்வார்கள். அதுக்கடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செல்வ முகமது ஆசியார் இன்றைக்கு அவர் வர முடியல. அவரை ஃபோனில் அழைச்சப்போ சொன்னார், என்னுடைய நண்பர்களை யாராவது வந்து எனக்காவது வாங்கி போகிறான்னு சொன்னார். முசாஃபிர் பாய் அவர் நெருங்கிய நண்பர், மச்சான் நண்பா அழைப்பார். அவர் செல்வ முகமது ஆசியாருக்காக வேண்டி வாங்கி போவார். அவருடைய முன்னாடி காஜம் தலைவர் அவர்கள் முன்னாடி இது மாதிரி நிறைய பெரியவர்கள் வந்து ஓதி சுத்தமிழர் மகளாக குரான் ஓத தெரியாதவங்கன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரணுங்கிறது ஆசை. நிர்வாகத்துக்கும் ஆசை. தயாராக இருக்கிறார்கள் ஓதி கொடுப்பதற்கு, உங்களுக்கான ஏற்பாடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை இருக்கிறது. சின்ன மதரசா மட்டும் மதரசா உருவாக்கி இருக்கிறோம். அதுபோல பெண்கள் மதரசா உருவாக்கி ஆலிமாக்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் விரைவில் ஆபிகள் ஆலிம்கள் உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தையும் இன்ஷா அல்லாஹ் நிர்வாகம் முன்னெடுத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் அதுவும் நடைபெறும். ஒரு தன்னிறைவு பெற்ற மகல்லாவாக இந்த மகல்லா இன்ஷா அல்லாஹ் மாறணும். அல்லாஹ் அருள் புரிவாராக. ஜமாத்தார்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு நம்மோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த பிள்ளைகளெல்லாம் உருவாக்கிய ஆசிரியர் பெருந்தகைகளையும் கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான பரிசு நம்முடைய பள்ளியினுடைய துணைமா அர்ஷத் அக்தர் நூரை அவர்களுக்கு பள்ளியினுடைய துணைத் தலைவர் அவர்களின் நண்பளிப்பை வழங்குவார். பொன்னாடை போட்டி நண்பளிப்பை வழங்குவார். கையெடுத்துங்க. அதுக்கடுத்து மதரசாவுடைய ஆசிரியர் ஷுஐப் கலீமி அவர்களுக்கு பள்ளியினுடைய செயலாளர் அவர்கள் பரிமாறுவார். அதுக்கடுத்து மதரசாவுடைய மதரசாவுடைய ஆசிரியர் அப்துல் அஜீஸ் ஜமாலி அவர்களுக்கு பள்ளியின் பொருளாளர் அவர்கள் நண்பர்கள் வழங்குவார். அதுக்கடுத்து நம்முடைய பள்ளியினுடைய ஓதினார் முகமது அப்துல்லா அவர்களுக்கு
பள்ளியினுடைய துறை செயலாளர் ஆகிய மஹபூப் அவர்கள் வழங்குவார்கள். அதுக்கடுத்து பள்ளியினுடைய மோதினார் முகமது அப்சல் அவர்களுக்கு கப்பாருக்காக அவர்கள் வழங்குவார்கள். கொஞ்சம் பின்னாடி வந்துங்க. பெண் உஸ்தாதிகளுக்கு ஆசிரியர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கப்படும். அதேபோல் நமது வாசமிகு ஹசரத் அவர்களுக்கும் அதே பரிசு இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். நாளை தக்பீர். இன்ஷா அல்லாஹ் வருகை தந்த உலகத்தில் மக்களுக்கும் கராத்துடைய இந்த மஸ்ஜிதுடைய துணை இமாம் மௌலவி அர்ஷத் அவர்களுக்கும் கீதம் இசைத்த கோடம்பாக்கம் வட்டார ஜமாத் உலமா சபையினுடைய பொருளாளர் கேஎஸ் முகமது இஸ்மாயில் சாதி ஹசரத் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய எங்களது சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளரும் இந்த மஸ்ஜிதுடைய தலைமை இமாமான மௌலானா மௌலவி அப்துல் காதிர் இஸ்ராதி அவர்களுக்கும் துவக்க உரை நிகழ்த்திய மௌலானா முகமது உஸ்மான் பாஷா சலாதி வசீவட்டார ஜமாத் உலமா சபையினுடைய செயலாளர் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸாஇன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்றிய மௌலானா மௌலவி அல்ஹாஜி ஃபௌஸ் அப்துல் ரஹீம் ஆகவி ஹஜரத் முதல்வர் வாலித் ஃபாத்திமா அரபிக்குல் ரத்தீகை ஹஜரத் மதனி அவர்களுக்கும் இன்னும் சிறப்புரை ஆற்றிய மௌலானா மௌலவி அல்ஹாஜி எஸ்எம் ஜாஃபர் சாதிக் பாகவி இமாம் அல்பால் மஸ்ஜித் எதும்பூர் சென்னை ஹஜரத் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸாஇன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலிருந்து பொறுமை காத்து சிறப்பித்த இந்த மஸ்ஜிதுடைய மஹல்லாவுடைய பெருமக்கள், அருகிலிருந்து வருகை இருந்த ஜமாத்தார்கள் பெருமக்கள், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், பெண்கள், ஆண்கள், சிறார்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஜஸாஇன் என்ற நன்றியினை எங்களது சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபையின் சார்பாகவும் அல்லமின் மஸ்ஜித் நிர்வாகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் தஆலா நமது முயற்சிகளையும் அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வருகின்ற காலங்களிலே நிறைவான அமல்களை நிரப்பமாக எல்லோரும் சேர்ந்து செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ரமலானை எல்லோருக்கும் அமல் செய்யக்கூடிய ஆஃபியத்தான ரமலானாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. எல்லா விதமான கைர் பரக்காத்துகளையும் பெற்றுத் தருகிற ரமலானாக அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து அமல் செய்கிற நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் உலக முஃமின்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. وبلغنا شهر رمضان يا ارحم الراحمين ووفقنا للصيام والقيام وتلاوة القرآن يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم. إن شاء الله 30-40 இஷாவுடைய தொழுகை நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் காதரியா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.